இன் பிட்வீனில் வந்து நம்ம நீட் சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ரிலேட்டடாக நம்ம நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். இனிமேல் வந்து நீட் 2023க்கு அந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் சீரிஸ் அப்படி கண்டினியூ பண்ணலாம். இது வரைக்கும் 91 வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நிறைய கண்டென்ட் வரப்போகுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இதே மாதிரி நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்பிவிடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 92வது கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, கேள்வி ஒரு டைம் படித்து பார்க்கலாம் கண்ணா. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி, இங்கிலீஷில் ஒரு டைம் படித்து பார்ப்போம். ஐடென்டிஃபை த ஃபைனல் ப்ராடக்ட் டி. ஃபைனல் ப்ராடக்ட் டி, கடைசி ப்ராடக்டை கேட்குறான். ஆனால் obtained in the following sequence of the reaction. இப்போ ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கான். அப்படியே நம்ம லேடராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஃபைனல் ப்ராடக்ட் டி என்ன அப்படின்னு நம்ம கேட்குறோம். கேள்வியை லைன் பை லைனாக படிக்கணும். கொடுத்துருக்க டேட்டாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோர் பண்ணணும். என்ன கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துட்டு பொறுமையாக வந்தோம்னா ரொம்ப ஈஸியான கொஷின். தமிழில் ஒரு டைம் படித்து பார்த்துடலாம். கீழ்கண்ட வினைத்தொடரில் இந்த வினை தான் உருவாகும் முடிவு விளைபொருள் எது அப்படின்னு கேட்குறான். முடிவு விளைபொருள்னா இந்த டி என்ன அப்படிங்கிறதுக்கு 4 சாய்ஸ் கொடுத்துருக்கான். தொடக்கத்திலேயே சாய்ஸ் பார்க்காதீங்க, குழப்பிடும். கொடுத்துருக்க ஈக்குவேஷனை முதல்ல டீல் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் போடுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரில் என்ன கொடுத்துருக்கான்? ஆல்டிகேட் கொடுத்துருக்கான். CH3 CHO அசிட்டால்டிகேட் கொடுத்துருக்கான். எடுத்து எழுதுவோம். இது யாரோட ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தோம்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. அது கூட வாட்டரும் இருக்குது. ஸ்டோர் பண்ணணும். என்னென்ன டேட்டா கொடுத்துருக்கான் அப்படிங்கிறது வாட்டரோட ரியாக்ட் பண்ணுது. இங்கே H3O+ கொடுத்துருப்பான். ஹைட்ரோனியம் அயன் எக்ஸ்ட்ரா H+ இருக்குது. அது ரெஃபர் பண்ணுறதுக்கு. பிகாஸ் இதில் டோட்டலாக நமக்கு கிடைக்கக்கூடியது ஹைட்ரஜன். இது நெக்ஸ்ட் ஸ்லைடில் டீட்டெயிலாக காட்டலாம் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு அசிட் ஆல்டிகேட் கொஞ்சம் புரியறதுக்காக CH3 இருக்கட்டும், CHO மட்டும் C+O ஆல்டிகேட் மட்டும் நல்லா அப்படி பிரித்து எழுதிக்கிறேன். இது யாரோட ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ரியாக்ட் பண்ணக்கூடியது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. ஸோ இவனும் ஹைட்ரஜன் டோனர் தான். அதே மாதிரி H3O+ இருக்கு, இவனும் நமக்கு ஹைட்ரஜன் டோனர் தான் கண்ணா. அப்போ ரெண்டுமே நமக்கு நல்ல ஈல்டு கொடுக்கும் ஹைட்ரஜனை. சரி, அப்போ ஹைட்ரஜன் கிடைக்குதுன்னா டைரெக்டாக என்ன பண்ணும், இந்த பாண்டை உடச்சிட்டு ஆல்டிகேட்டாக இருக்கும் பட்சத்தில் இந்த பாண்டை உடச்சி இதுக்கு ஒரு ஹைட்ரஜன் இதுக்கு ஒரு ஹைட்ரஜன் முடிஞ்சிச்சு. அப்போ என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாமா? CH3 இது அப்படி எழுதிட்டேன். அடுத்து இந்த C இது 2 ஹைட்ரஜன் வச்சுருக்கு. அப்போ CH2 ஃபைனலாக OH. அவ்வளோதான். ஸோ இதுக்கு இங்கே எழுதலாமா? இப்போ நமக்கு என்ன கிடைச்சிச்சு ப்ராடக்ட்டு? CH3 CH2OH எத்தில் ஆல்கஹால். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரொம்ப ஈஸியாக இருக்கா? கொஸ்டின் பேப்பரில் இதை ஏன்னு சொல்லியிருக்கான். நான் இதுக்கு ஏன்னு பேர் வச்சுக்கிறேன். அடுத்தது இவன் யாரோட ரியாக்ட் பண்ணுறதா அவன் கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா H2SO4. அதே டைம் ஹீட் பண்ணுறோம். இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. என்ன நெக்ஸ்ட் லைனில் காட்டுறேன். இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு எடுத்து எழுதுவோமா? CH3 CH2. பட் புரியறதுக்காக பிரித்து எழுதுவோம். CH3 இப்படி எழுதிக்கலாம். CH2 இப்படி எழுதிக்கலாம். இதோட கூடிய OH இப்படி எழுதிக்கலாம். இப்போ எந்தோட ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து அதை சேஞ்ச் பண்ணணும். நம்ம எதோட ரியாக்ட் பண்ணுது? H2SO4 ஆசிட் மீடியம் அமில சூழ்நிலை, அதோட வெப்ப சூழ்நிலையும் இருக்குது. அப்போ என்ன சார் ஆகும்னு கேட்டிங்கன்னா H2O ரிமூவ் ஆகும். இது டோட்டலாக இதோட நேச்சர் H2Oவை ரிமூவ் பண்ணும். சரி, எப்படி H2 ரிமூவ் பண்ணும்? இங்கே இருக்கக்கூடிய ஒரு OH, இது கார்பன், இது 2வது கார்பன். 2வது கார்பனில் கூடிய ஒரு ஹைட்ரஜன். இவங்க 2 பேரும் சேர்ந்து H2Oவா வெளியே போயிடுவாங்க. அப்போ எடுத்த பேலன்ஸ் எழுதுனோம்னா கவனிங்க, இது இந்த பாண்டை எடுத்துகிட்டு போயிடும், இது இந்த பாண்டை கொடுத்துட்டு போகும். இந்த பாண்டை நம்ம இங்கே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அப்போது CH2 யார்? இந்த C, இந்த H, இந்த H. சொல்லப்போனால் இந்த இதில் கண்ணா கொஞ்சம் பின்னாடி வருவோம். இந்த இடத்துல இவன் பாண்டை கொடுத்துருவான். வெளியே போகிறது இவனாக இருக்கும் பட்சத்தில் இவன் தான் இந்த பிணைப்பை இவனுக்கு கொடுத்துட்டு போவான். அப்போ எடுத்து எழுதுனோம்னா
CH2 யாரு இந்த ஹைட்ரஜன் இந்த கார்பன். இப்போ இந்த இடத்துல சிங்கிள் பாண்ட் என்ன இருக்கும், டபுள் பாண்ட், மீதி CH2. அல்கீன் தயாரிக்கப்பட்டிருக்கு. ஈஸியான ப்ராடக்டா அல்கீன் தயாரிக்கப்பட்டிருக்கா. இப்போ நம்ம இதை எடுத்து இங்கே எழுதுவோமா. ஸோ அல்கீன் கிடைச்சிருக்கு. ஸோ அல்கீன் கிடைச்சிருக்குன்னா நம்ம இதை எடுத்து எழுதுவோம். என்ன கிடைச்சிச்சு, CH2 டபுள் பாண்ட் CH2. இதுதான் ப்ராடக்ட் பி, ரெண்டாவது விளைபொருள். அடுத்தது இது யாரோட ரியாக்ட் பண்ணுது பார்ப்போமா. பி வந்து HBr ரியாக்ட் பண்ணுது. ஸோ இது அடுத்த ஸ்டெப்ல HBr ரியாக்ட் பண்ணுது. எப்படி ரியாக்ட் பண்ணும் இதில் பார்ப்போம். கவனிங்க, எழுதுறத அந்த கூட ஸ்டாப் பண்ணிட்டு கவனிக்கன்னா நம்ம அப்புறம் எழுதிக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஸ்டூடெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ HBr அப்படின்னா H + Br மைனஸ்ன்னு எழுதிக்கலாம். மார்க்கோனிய விதியை ஃபாலோ பண்ணும். பட் இந்த இடத்துல இது சிமெட்ரிக்கல் காம்பவுண்ட், சமச்சீரான சேர்மமாக இருக்கும் பட்சத்தில் டைரெக்டாக பாண்டை உடைங்க. ஒருத்தனுக்கு ஹைட்ரஜனும் இன்னொருத்தருக்கு புரோமினும் கொடுத்தா போதும். அப்போ CH3 CH2Br, அவ்வளோதான். ஒரு ஆல்கைல் ஹேலைடு காம்பவுண்ட் CH3 CH2Br. இது கொஸ்டின் பேப்பரில் சின்னு பேர் கொடுத்துருக்கா, நான் சின்னு கொடுத்துக்கிறேன். இவன் யாரோட ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு புரோமோ பென்சினோடவும் கூட சோடியம் ட்ரைஈத்தர் இதோட ரியாக்ட் பண்ணுது. இது நெக்ஸ்ட் இதில் எழுதுவோம். சரி, இப்போது நமக்கு இந்த ப்ராடக்ட் எழுதலாமா. CH3 CH2Br. இவன் யாரோட ரியாக்ட் பண்ணுறான், புரோமோ பென்சின்ஸ் எழுதிட்டோம். ஆனால் எப்படி ரியாக்ட் பண்ணோம் அப்படிங்கிறது கொடுத்துருக்க ப்ராடக்டை யார் கேட்டலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. ட்ரை ஈத்தர்னா உலர் ஈத்தர். தமிழில் பாருங்க, இந்த இடத்துல தமிழில் பார்த்தீங்கன்னா ட்ரை ஈத்தர்னே கொடுத்துருப்பான். அப்போ சில வார்த்தைகளை தமிழ் மீடியம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் நம்ம இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். எங்கள் உலர் ஈத்தர்னு தரல. ஸோ அதனால் எல்லாமே தமிழில் தூய என்ன சொல்லாத தூய வார்த்தைகளில் மொழிபெயர்ப்பாங்களா அப்படின்னா நமக்கு எதிர்பார்க்கறது கஷ்டம். சரி, ஓகே. இப்போ அடுத்து கொடுத்துருக்குது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து வூட்ஸ் ஃபிட்டிங் வினையை குறிக்கும். வூட்ஸ் ஃபிட்டிங் வினை, வூட்ஸ் ஃபிட்டிங் ரியாக்ஷனும் குறிக்கும். தமிழில் வூட்ஸ் ஃபிட்டிங், தமிழில் அதே வார்த்தை தான், ஃபிட்டிங் வினை. ஸோ இதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய NA இந்த 2 Br எடுத்துக்கும், அதாவது 2 டைம்ஸ் NA. ஸோ 2 டைம்ஸ் NA இந்த 2 Br எடுத்துக்கிட்டு -2 டைம் NaBr வெளியே போயிடும். அப்போ மீதி என்ன சார்னா இந்த புரோமோவில் வந்து இந்த CH2 CH3 அட்டாச் ஆகும். எப்படி அட்டாச் ஆகும், ஸோ பென்சின் ரிங் இதில் CH2 CH3 அப்படின்னு அட்டாச் ஆகும். அப்போ இந்த இடத்துல எடுத்து எழுதுவோமா. எப்பயுமே சாய்ஸ் பார்க்காதீங்கன்னா, சாய்ஸ் பார்க்குறப்ப நமக்கு குழம்பிடும். ஓகே, அதாவது இந்த மாதிரி கேள்விகளுக்கு நம்ம ப்ராடக்ட் எழுதிட்டு சாய்ஸை செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல CH2 CH3 இப்படி எழுதலாம், இல்லையா லைன் டயக்ராம் காட்டுற மாதிரி. இது பென்சின், இந்த CH2 இப்படி காட்டலாம், CH3 இப்படி காட்டலாம். இது டிங்கிற ப்ராடக்ட், இது டிங்கிற ப்ராடக்ட். ஸோ இப்போ ஓவராலாக ஆன்சர் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஓவரால் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாமா, 4 சாய்ஸாக. ஃபர்ஸ்ட் இதில் இருக்குது, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ரெண்டாவதுல 2 பென்சின் வருது, வாய்ப்பு குறைவு. C4H10 இல்லை, இந்த இடத்துல NA அப்படி அட்டாச் ஆகுது, அது இதுக்கான வினை இல்லை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து செக் பண்ணி பார்க்குறப்போ 2ஆவதோ 3ஆவதோ 4ஆவதோ எதுவும் வரல, மொதல் ஆப்ஷன் தான் வருது. ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்னொரு டைம் கூட போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது தெரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தனியாக ஒரு வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக வந்து நம்ம கிராஷ் கோர்ஸில் சொல்லி தருவோம். கிராஷ் கோர்ஸுக்கு அட்மிஷன் போடாத ஸ்டூடெண்ட்ஸ் டக்குன்னு போட்டுக்கோங்க. கிராஷ் கோர்ஸில் இதை விட சூப்பராகவே சொல்லிக் கொடுப்போம். எல்லோருமே ஜாயின் பண்ணுங்கிறதுக்கு தான் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம். அதுக்கான டீட்டெயில் இந்த வீடியோட எண்ணில் அட்டாச் பண்ணியிருக்கேன்.
அடுத்த வீடியோவில் வந்து 93வது கேள்வி எப்படி அப்ரோச் பண்ணுறது, அதில் கூடிய நாலேஜ் கெயின் பண்ணி நெக்ஸ்ட் இயர் எப்படி நம்ம எழுதலாம் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஷார்ட்கட் அண்டு டீட்டெயில் எக்ஸ்பிளேஷனோட நம்ம பார்த்துடலாம். பொறுப்புணர்ந்து படிங்க. உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பாக இருந்தாலும் சித் எஜுகேஷன் அகாடமி சாரில் எஸ்விஎஸ்ஆர் இருக்கேன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரும் அதே தான், நீங்கள் வாட்ஸ்அப் கூட பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாமா? ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா படிங்க. நம்ம ஆன்லைன் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கிராஷ் கோர்ஸுக்கு 40 டேஸும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் 2 லாங்குவேஜ்லேயுமே உங்களுக்கு நடக்க போகுது. பைலிங்குவல் கிளாஸில் இருக்கும். ஸோ இது மூலமாக உங்களுக்கு 2 லாங்குவேஜ்லையுமே நாலேஜ் கெயின் பண்ண முடியும். அடுத்தது ஸோ ஓவரால் 40 டேஸில் சிலபஸ் முடிக்கிறது டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். பட் நம்ம கிளாஸில் பிபிடி ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ பிபிடி கிளாஸஸ் தான் நம்ம நடத்த போகிறோம். ஆல்ரெடி எல்லாமே ரெடிமேடாக ரெடி பண்ணி அதில் கூடிய நோட்ஸ் நம்ம தான் கவர் பண்ண போகிறோம். அதுலேயே டீச் பண்ண போகிறோம். உதாரணத்துக்கு நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பிபிடி பேஸ் பண்ணி தான் கிளாஸ் இருக்க போகிறதுனால 40 டேஸில் நம்ம எஃபிஷியன்ஸியாக நம்ம கிளாஸஸை கண்டக்ட் பண்ண முடியும். நம்ம கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 40 டேஸும் ஃபுல் டேயில் இருக்க போகுது. அடுத்த ஃபெசிலிட்டியாக நம்ம பார்க்கக்கூடியது டெய்லி நடத்தக்கூடிய அந்த பிபிடி வச்சு நடத்துகிறோம்ல, அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். அதனால் சில நோட்ஸ் நீங்கள் கிளாஸில் எடுக்க முடியலனாலும் உங்களுக்கு பிடிஎஃபாக கிடைச்சிரும். எல்லா நோட்ஸுமே நீங்கள் படிச்சுக்க முடியும். அண்ட் கான்செப்சுவல் டீச்சிங். ஸோ இதை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப்ல போட்டிருக்க ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுத்த டெமோ வீடியோஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி ஆல்ரெடி யூடியூப்பில் லெக்சர் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது நிமோனிக் பேஸ்டு. இதுக்கும் நம்மளோட கிளாஸ்லேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். ஒரு டாபிக் படிக்கணும்னா அது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கான கொஷின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஷார்ட் டைமில் நம்ம எப்படி மெமரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஷார்ட்கட்டு அதுக்கான ட்ரிக்ஸும் சொல்லிக் கொடுப்போம். அதை நிமோனிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஃபர் பண்ணலாம். அடுத்தது நம்ம கிளாஸில் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் பேஸ்டாக இருக்கும். ஒரு தியரி டாபிக் முடித்தோடனே அதுக்கு ரிலேட்டடாக கூடிய ப்ராப்ளமை கவர் பண்ணணும். அப்போ தான் தியரிக்கு அப்புறம் ப்ராப்ளம் சொல்லிட்டு படிச்சுட்டு வரணும். நீங்கள் தியரியாக படிச்சிங்கன்னா அது போர்டு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் தியரிக்கு அப்புறம் ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்போம். டெய்லியுமே டவுட் செஷன் இருக்கும், கொஸ்டின் ஆன்சர் செஷன் இருக்கும். அது மூலமாக நீங்கள் எவ்வளோ படிச்சிங்க அப்படிங்கிறத நான் பர்சனலாக உங்களை மானிட்டர் பண்ண முடியும். நம்ம கிளாஸஸ் ஃபுல்லாகவே நியூ என்சிஆர்டியை பேஸ் பண்ணி இருக்க போது ஃபுல் சிலபஸும் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஒரு லெசன் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கான இண்டிவிஜுவலாக யூனிட் டெஸ்ட் நடந்துடும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில். ஃபைனலாக ஃபுல் டெஸ்ட்டும் இருக்கும். ஓவராலாக சிலபஸ் கவர் பண்ண நமக்கு ஃபுல் டெஸ்ட்டும் நடந்துக்கிட்டே வரும். கிளாஸஸ் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 25/3/2024 கரெக்டாக 12th எக்ஸாம் முடிச்சுட்டு 2 நாளுக்கு அப்புறம் மண்டேலேருந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. எப்போ சார் முடியும் அப்படின்னா நீட் எக்ஸாம் வரைக்குமே இந்த கிளாஸஸ் நம்மளுக்கு நடக்கும். இன்பிட்வீனில் உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்போர்ட்டு, மற்றபடி நீட் எக்ஸாம் டவுட் இருக்கக்கூடிய சப்போர்ட்டு, கவுன்சிலிங் சப்போர்ட்டு எல்லாமே நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். அடுத்தது நம்ம கிளாஸில் கூடிய இன்னொரு அட்வான்டேஜும் பார்த்தோன்னா ரீவிசிட்டபிள் கிளாஸஸ். அப்படின்னா இப்போ ஒரு கிளாஸஸ் நம்ம லைவாக நடத்துகிறோம், கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறோம். பட் அதை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோவும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் எப்போ வேணால் இப்போ யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குற மாதிரி நம்ம கிளாஸஸை வந்து ரீவிசிட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு பர்டிகுலர் போர்ஷனை திருப்பி நீங்கள் கேட்டு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ நீங்கள் ரீவிசிட் பண்ணியும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பேட்சோட ஃபீஸ் ஆல்ரெடி நான் 4500 ஆஃபர் பண்ணியிருந்தேன். பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அஃபோர்ட் பண்ணணும், நிறைய பேர் இதில் ஜாயின் பண்ணணும். ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொடுத்துருக்க ஃபீஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணணும்னு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, ஸோ ப்ரைவேட் ஸ்கூலில் நல்லா ஃபீஸ் வந்து கம்மியாக தான் கட்ட முடியும், கிராஷ் கோர்ஸ்க்கு எனக்கு கம்மியாக தான் கட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் 2900 அப்படிங்கிற இந்த ஃபீஸை பயன்படுத்திக்கிங்க. இது ஃபுல்லாக ஆன்லைன் பேட்சுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஒரு கோச்சிங் கிளாஸஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு கம்மியான ஃபீஸ் மூலமாக உள்ளே வர முடியும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ லோவாக கொடுக்குறேன். இந்த ஃபீஸை கண்டிப்பாக பயன்படுத்திக்கங்க. இதில் ஃபர்தராக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் 9080549820 நம்பருக்கும் 8012805001 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஃபர்தராக கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கேட்டுக்கலாம்.